அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே, வடலூர் இருக்கக்கூடிய வள்ளலார் கோயிலில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தால், கவர்மெண்ட்டு பள்ளம் தோன்றாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே அகிம்சை வழியில் அந்த ஊர் மக்கள் இறங்கி உள்ளே போய் நீக்கி போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக, அடக்கும் விதமாக போலீஸு அராஜகமாக ரொம்ப அவங்க ஹார்ஷாக அங்கே உள்ள மக்களை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. இது ஏன் நடக்குது? என்ன காரணம்? ஒரு வள்ளலார் கோயில் அப்படிங்கிற அது ஒரு உலகத்திலே எந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் அடங்காத சாதி, மத, பேத, மொழி, இனம் எதுக்குமே அப்பாற்பட்ட ஒரு இடம், ஒரு திருச்சபை. அந்த இடத்துல எப்படி நடந்துகிட்ருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும், இது ஏன் இப்படி உருவாகுது, என்ன கேஸ் போடப்பட்டிருக்கு கோர்ட்டில், அண்ட் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே ஏன் பள்ளம் தோன்றாங்க, இந்த பள்ளம் தோன்றதை எதிர்த்து ஏன் அந்த ஊர் மக்கள்லாம் போராடுறாங்க, இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ராமலிங்க வள்ளலார் இவரை பற்றி இப்பொழுது கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா மக்களே, அதிகமான ஒரு ப்ரோபகேண்டா இருக்குன்னு தான் சொல்கிறோம். இதற்கு முன்னாடி வரை கடலூர் மாவட்டம் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இவரை பற்றி தெரியுமே தவிர, அதற்கு மேல் இவரை பற்றி ஒரு ஹை ப்ரொஃபைல் ப்ரோபகேண்டா இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த 10 வருஷமாக இவரை பற்றின நிறைய ப்ரோபகேண்டா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இவர் ஆரம்பித்த இந்த திருச்சபையை பற்றியும், இவர் ஆரம்பித்த தர்மசாலை பற்றியும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல மக்கள் அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க? முதல்ல இவர் ஆரம்பித்த திருச்சபைக்கும் இவர் ஆரம்பித்த தர்மசாலைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இது ஏன் இவரை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க? அண்ட் பல நாடுகளில் பல தமிழர்கள் அல்லாதவர்கள்லாம் பேசுகிறாங்க. வடலூரில் பார்த்தா தெரியும் மக்களே, அவங்களுக்கு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க, அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்க இதை பார்ப்பாங்க, அவங்க தர்மசாலையில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ இதை பற்றின என்ன புரிதல் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ராமலிங்க வள்ளலார் ஆரம்பத்தில் உங்களுக்கு சைவ மதத்தில் இருந்தவர். நல்லா பார்க்கணும், சைவ மதத்தில், நாட் ஹிந்து மதம். ஆக்சுவலாக பார்த்தா மக்களே, இங்கே ஹிந்துஸ்ன்னு சொல்லக்கூடிய நாம் அனைவருமே மதமாற்றம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆரிஜின் பார்த்திங்கன்னா சைவ மதம் தான். ஸோ ஆரியாஸ் மட்டும்தான், ஆரியர்கள் மட்டும்தான் பிராமின்ஸ், அவங்க தான் ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. நம்மளாம் சைவ மதத்தை சைவ மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே அவங்களை இங்கே அவங்க ஊடுருவி ஆரம்பித்து, ஊடுருவுன்னு சொல்கிறது கரெக்டான வார்த்தையாக இருக்கும், ஊடுருவ ஆரம்பித்து அதற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மதம், ரிலீஜன் அப்படிங்கிறதுல சைவம்ன்ற வார்த்தையே இருக்காது. எவ்ரிதிங் ஹேஸ் பிகம் காமன் அஸ் ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்கும். பட் சைவம்ன்ற மதமே இங்கே இருக்காது. ஸோ வள்ளலார் அவர்கள் சைவ மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் முருகரை கும்பிட்டுருக்காரு, அதற்கப்புறம் நடராஜரை கும்பிட்டுருக்காரு, சிவனை கும்பிட்டுருக்காரு. கும்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஹி ஹஸ் ப்ராடன் ஹிஸ் மைண்ட். அவர் எழுதின திருவருட்பால சொல்கிறாரு, என் ஆரம்பத்தில் சைவ மதத்தை ஃபாலோ பண்ணேன், அதற்கப்புறம் என்னுடைய அறிவு விரிவடைந்து விட்டது. விரிவடைந்ததுக்கு பின்பு இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், கடவுள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எந்த உருவம் அல்லாது, எதுவுமே இல்லாது ஜோதி வடிவம் கொண்டவர். இதற்கு எந்த மதமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லை, எந்த இனமும் இல்லை, எந்த மொழி பேதம் எதுவுமே கிடையாது. ஒரு ஜோதி வடிவத்தை கொண்டவர். சரி, எங்கே இருப்பார் கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நமக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, அதை நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத அவர் ப்ரீச் பண்ணுறார். ஸோ இதை ப்ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, தொண்டு தான் உங்களை கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போகும் அப்படிங்கிறார். அடுத்தது, புலால மொத்தமாக தவிர்த்துருங்க, அது உங்களுக்கு தொண்டு, அன்பு, இது ரெண்டுத்துக்கும் அகெயின்ஸ்டான ஒரு விதமான ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வயலன்ஸான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு செய்யணும். அதே மாதிரி வள்ளலார் அவர்கள் ராமலிங்க அடிகளாராக இருந்த சமயத்தில் அவர் பசி பட்டின வாடின ஒரு மனிதர். ஸோ மனிதர்களுக்கு முதல்ல பசியை போக்கணும் அப்படின்ற அவருடைய கான்செப்டாக இருக்குது. ஸோ வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார். ஏன் வாடுறாரு வாடிய பயிரை கண்டபொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிர் வாடாமல் இருந்ததுன்னா யாரோ ஒருத்தவங்க பசியை ஆற்றியிருக்கும். அது மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம். இப்போ அது வாடி போச்சு, அது யாரும் சாப்பிடவும் முடியாது, அது யார் பசியும் ஆற்றவும் இல்லை. இதான் அவர் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறார்.
ஸோ இப்படிப்பட்ட வல்லார் அவர்கள் வடலூரில் வந்து 1865 வருஷம் அவர் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சங்கம், நல்லா பார்க்கணும் மக்களே, இது கட்சி அல்ல, இது சங்கம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், which was formed in 1865, 1865. ஸோ ஆரம்பித்து என்ன சொல்கிறாரு, வடலூரில் இன்னைக்கு சத்தியநாராயண சபையும் தர்மசாலை இருக்கக்கூடிய இடத்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறார், நான் இந்த இடத்துல வந்து ஒரு 2 விஷயம் நிறுவ போகிறேன், எனக்கு நிலம் வேணும் அப்படிங்கிறார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவங்க நிலத்தை ராமலிங்க அடிகளார் பெயரில் பட்டா போட்டு கொடுக்குறாங்க. ஒரு தானமாக அவங்க பெயரில் பட்டா போட்டு கொடுத்த நிலம்தான் கிட்டத்தட்ட 80 காணி. 80 காணி அப்படிங்கிறது உங்களுக்கு கிறிஸ்பா சொன்னால் 106 ஏக்கர், ஆல்மோஸ்ட் 106 ஏக்கர்ஸ் நிலத்தை பட்டா போட்டு கொடுக்குறாங்க. இங்கே அதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய உங்களுக்கு வடலூரில் இருக்கக்கூடிய வல்லார் கோயில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஞான சபை, தர்மசாலை, இதுதான் அதோடைய ஆரம்ப புள்ளி. அதுலேயும் பாருங்கள் மக்களே, அவர் எதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் 2 விஷயத்தை ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒன்று, மக்கள் பசியை ஃபஸ்ட்டு ஆற்றணும். நீங்கள் எந்நேரமும் அணையாக அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். யார் வேணால் எப்போ வேணால், அது எந்த ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ பிச்சைக்காரரோ யாராக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அவர் சாப்பிட்டு போகலாம். அவர் பசியை ஆற்றுறது, ஒரு மனுஷனுடைய பசி அப்படிங்கிறது அவனுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தூண்டும். அவனை கொலைகாரனாக மாற்றும், கொள்ளைக்காரனாக மாற்றும், எதுனா செய்யலான்ற ஒரு வெறியை உண்டாக்கும். அவன் பசியை முதல்ல ஆற்றிட்டோம் அப்படின்னால், அவன் பசி அடங்கிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு சமாதானம் ஆவான் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங். ஸோ பசி ஆற்றுறதுக்கு அங்கே தர்மசாலையை ஃபஸ்ட்டு அமைக்க ட்ரை பண்ணுறார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நிலத்தை எல்லாம் கொடுத்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட் டேட் சொல்லணும்னால் 2nd of February 1867. பாருங்கள் மக்களே, 65 வந்து அவர் சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு, பேசி எல்லோரும் பட்டா போட்டு கொடுத்த நாள் 2nd Feb 1867. இட் வாஸ் ஆன் அ சாட்டர்டே. ஒரு 39 டிவோட்டிஸ் சேர்ந்து அவங்க நிலத்தை பூரா எடுத்து வள்ளலாருடைய பெயரில், ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிற பெயரில் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு அவர் நிறுவுறது ஞான சபையை நிறுவலை, தர்மசாலை நிறுவுறார். தர்மசாலை என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போடக்கூடிய இடம், அன்னதானம் பண்ணுற இடம். அன்னதானம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க, தர்மசாலைன்னு சொல்கிறாங்க. ஸோ தர்மசாலை ஃபஸ்ட் நிறுவுறார், அனைவருக்கும் இலவசமாக உணவு கொடுக்குறார் சாப்பிட வைக்கிறதுக்கு. இது நிறுவப்பட்ட நாள் 23rd May 1867, வைகாசி 11ஆம் தேதி நிறுவுறார். தமிழ் மாதத்தில் நிறுவி சாப்பாடு போடுறார். சரி, சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ, நீ வந்து கடவுளை உனக்குள்ளே தேடு அப்படிங்கிறது அடுத்தது அவர் ப்ரீச் பண்ணுறார். ஸோ அதற்காக சரி எனக்குள்ளே தேடுன்னு சொல்கிறீங்க, எப்படி தேடுறது, என்ன வழிமுறையில் தேட முடியும், அப்படி தேடினா என்ன இருக்கும், என்ன காட்டும், என்ன தெரியும் கண்ணில், என்ன தெரியும் நெத்தியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு ஒளியாக தெரியும் அப்படிங்கிறார். அந்த ஒளியோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக, இதை பாருப்பா, இது கடவுள் கிடையாது, நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன், நீ உட்காந்து உன் வீட்டில் ஒரு கண்ணாடியோ இல்லை விளக்கோ வச்சு விளக்கை ஏற்றி விட்டு அந்த விளக்கையே நீ பார்த்துக்கிட்டு இல்லை கண்ணை மூடுனா உனக்கு ஒரு ஒளியாக தெரியும் உள்ளுக்குள்ளே, அதுதான் உன் கடவுள். அதை நோக்கி பயணப்பட்டு உள்ளே போக போக உனக்கு பல அற்புதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறார். ஸோ இதற்கு சிம்பலைசஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கண்ணை மூடி உட்காந்து என்னென்ன தெரியும், 7 திரைகள் விலகும்ன்றாங்க. அந்த 7 திரைகள் எப்படி விலகும், என்ன கலர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத வல்லார் கோயிலில் ஒரு பிக்சராகவே இருக்கும் மக்களே. இதனை அதாவது இதை எப்போ நிறுவுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 7 திரை விலகுனா கடைசியாக வந்து ஒரு ஒளியாக இருக்கும். இந்த ஒளி உன்னுடைய கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது, உன் மைண்டில் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னால் இந்த ஒளி வடிவம் தான் கடவுள். இது தெரிகிறப்போ உனக்கு பல ஞானங்கள் வரும், உனக்கு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். ஸோ உன்னுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கும். ஸோ பல விதங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து உள்ள நீ உணர ஆரம்பிப்ப, இதுதான் கடவுள் அப்படிங்கிறத அவர் உணர்த்த ட்ரை பண்ணுறார். ஸோ இதற்கு சிம்பலைஸ் பண்ணுவதற்காக தைப்பூசத்தன்னைக்கு 25/1/1872 சத்தியநாராயண சபையை வந்து அவர் நிறுவுறார். இதற்கு தான் சிம்பலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஞான சபை விலைக்கு 7 திரையை விலை காட்டுறாங்க மக்களே. பட் அது கடவுள் கிடையாது, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ரெப்ளிகா காட்டுறார், அவ்வளோதான். இது 2 தான் அந்த ஒரு வல்லார் கோயில் மக்களே. வல்லார் கோயில் அப்படிங்கிறத விட திருச்சபைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டுருக்க சமயத்தில் 1880
அப்போ என்ன ஆகுதுனால் இதுக்கு வந்து 2-3 டாக்குமெண்ட்ஸே இருக்குது மக்கள். என்னென்னால் 1880 அந்த 80 காணி இடத்துல அப்போது அந்த சமயத்தில் 500 ரூபா பெரிய அமௌண்ட், 500 ரூபா செலவு பண்ணி ஒரு பெரிய கிணறு, ஒரு குளத்தை வெட்டுறாங்க, குளத்தை செய்கிறாங்க அங்கே உள்ள டிவோட்டிஸ்லாம் சேர்ந்து. அப்போ இவர் வந்து கருங்குழி அப்படிங்கிற அவர் வீட்டில் இருக்கார் வல்லார் அவர்கள். அப்போ அவரை வந்து இந்த குளத்தை வெட்டிட்டு கூட்டு வந்து காட்டுறாங்க. அதை பாருங்கள் குளம் வெட்டுக்கணும்னு அவர் பார்த்துட்டு குளத்தை முதல்ல மூடுங்க அப்படிங்கிறார். ஏங்க குளம் வெட்டினா நல்லது தானே அப்படின்னப்ப இல்லை, இந்த இடத்துல இந்த 80 காணி 106 ஏக்கரில் 2 பில்டிங் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று தர்மசாலை, அடுத்தது ஞானசபை. வேறு எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது, வெட்ட வெளியாக இருக்கணும் இந்த இடம் நிலம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்குறப்ப சொல்கிறாரு, இந்த இடத்துல இப்போ இது மக்களுக்கு புரியாது. தட் டைம் ஹி வாஸ் அ பிக் ரெவல்யூஷனிஸ்ட் மக்களே. ஏன்னா அப்போ இது சொன்ன சமயத்தில் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு, ஏகப்பட்ட அவர் மேலே வந்து கேசஸ் விழுந்துச்சு. தன்னை கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. இப்படி நிறைய கேஸ் வந்துச்சு அவர் மேலே, எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டார். ஸோ அப்போ ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு அவருக்கு அந்த சமயத்தில் அவர் மேலே. ஆனால் எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துட்டார். எல்லாம் என்ன விஷயம்னு சொன்னார்னால், இதை வந்து நம்ம இந்த இடம், இந்த இருக்கக்கூடிய இந்த ஞான சபை, இந்த தர்மசாலை, இது ரெண்டுத்துக்குமே பிற்காலங்களில் போக 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 நிறைய பேர், உலகத்தில் இருந்த பல பேர் இங்கே வர ஆரம்பிப்பாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க வந்து இங்கே நிற்கிறதுக்கும் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் இந்த இடத்துல ஹியூஜ் மக்கள் கூட்டம் வரும். அப்போ இந்த மாதிரி குளங்கள்லாம் இருந்ததுனால் அது அவங்க டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மக்கள் கூட்டம் வர இடைஞ்சலாக இருக்கும். இங்கே 2 பில்டிங் மட்டும் தான் இருக்கணும், தர்மசாலை, இன்னொன்று வந்து ஞானசபை. வேறு எதையும் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் கொண்டு எல்லாமே இருக்கிறது மக்களே. ஒன்று ரைட். இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தன்னைக்கு கிட்டத்தட்ட 15 lakh பீப்புள் மட்டும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் க்ரௌடு வராங்க அப்படிங்கிறது ஹெச்ஆர்என்சியோடைய ரிப்போர்ட். ஆல்மோஸ்ட் அங்கே ஸ்டேபிளாக 5 லட்சம் பேர் வரைக்கும் அங்கே நிற்க முடியுது அப்படிங்கிற ஹெச்ஆர்என்சி ரிப்போர்ட். ஸோ தைப்பூசத்தன்னைக்கு அவ்வளவு பேர் வரக்கூடிய இடமாக இந்த 80 காணி இடத்த இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அவர் அதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில். அதற்கு பிறகு சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் நமக்கு வந்து இங்கே தர்மசாலை வச்சுருக்கோம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், அப்போது சாப்பாட்டுக்கு நெல் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தரிசு நிலம் தான், ஒரு 20 ஏக்கரை மட்டும் நம்ம வந்து நெல் பயிர் பண்ணலாமா கேட்டப்போ அப்பயும் வேண்டான்றார். இல்லை கூடாது, இந்த இடத்துல ஓப்பன் கிரவுண்டாக மட்டும்தான் இருக்கணும், எந்த பயிரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. அவருடைய ஒரே விஷயம் என்னென்னா 2 பில்டிங் மட்டும்தான் இருக்கணும், நிலத்தை ஓப்பனாக வச்சுருக்கணும், இந்த ஓப்பன் நிலத்தில் மக்கள் அலமோதி வந்து இதை தெரிஞ்சுப்பாங்க, இங்கே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கு மக்களே. எல்லாத்திற்கும் டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கின்றன. அண்ட் அவர் தான் இந்த 80 காணி 106 ஏக்கருக்கும் சிங்கிள் ஓனராகவும் இருந்திருக்கார். ரைட். அடுத்தது, இப்போ இவருக்கு அப்புறம் இதை யாரை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா, இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தை மெயின்டைன் பண்ணணும். இப்போ யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறத தாண்டி யாராவது ஒருத்தவங்க அந்த எந்த விதமான தங்கு தடையுமே இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு அவங்க பண்ணணும். அப்போ யாருக்கு தராருன்னு பார்த்தீங்கன்னா, வடலூரில் இருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். என்ன இடம்னா வேட்டவளம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த வேட்டவளத்து ஜமீன்தார் தான் அப்பாசாமி பண்டாரியார் அப்படிங்கிற ஒருத்தர். திரு அப்பாசாமி பண்டாரியார் வந்து த தீவிர டிவோட்டி ஆஃப் வல்லார். அப்போ அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்றாரு, நீங்கள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். அடுத்தது அப்பாசாமி பண்டாரியாருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் இறக்குறப்போ அவர் மகனான சர்க்கரை பண்டாரியார் கொடுத்துட்டு போகிறார். ஸோ சர்க்கரை பண்டாரியாருக்கு அடுத்தது அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்து ஆண் வாரிசு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அது பல 4 பேருக்கு அதை பிரித்து ஏஜென்ட் மாதிரி கொடுத்து அது பவர் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருப்பியும் வந்து சர்க்கரை பண்டாரியார் அதை வாங்குறாரு. இப்படி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுகின்றன. பட் என்னென்னால் இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் இந்த சிங்கிள் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ராமலிங்க வள்ளலாருக்கு பேர் தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு அது யார்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் உயிலும் கிடையாது. ஸோ அவர் இறந்தாலும் அவர் வந்து ஜீவ ஜோதி அடைந்தாலும் அவருடைய பெயரில் மட்டும்தான் அது மொத்தமாக இருக்குது. ரைட். இப்போ இதை யாரும் ஓனர்ஷிப் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆகுதுனால் அடுத்த ஒரு ஆல்மோஸ்ட் 60-70 இயர்ஸுக்கு உங்கள் தர்மசாலையும் ஞானசபையும் ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுது. எப்போனா சர்க்கரை பண்டாரியாருக்கு அடுத்தது இது நடக்கிறப்போ.
இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஏக்கர் வந்து எல்லாருக்கும் ஒரு கைமாறி இந்த பவர் கைமாறின கையால் ஏஜென்ட்டுக்கு கைமாற கையால் அதை வந்து என்ன பண்ணுற என்கரேஜ்மெண்ட்டாக வந்து மற்ற பல பேருக்கு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. என்னதான் இது வந்து திரு வல்லார் அவர்களுடைய பெயரில் பட்டா இருந்தாலும் என்கரேஜ்மெண்ட்டாக உள்ள கடை வைக்கிறது, உள்ளே வந்து வீடு கட்டுறது அப்படின்றது ஒரு 20 ஏக்கர் என்கரேஜ்மெண்ட்டில் போயிடுது. அடுத்து என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 20 ஏக்கர் மேலே போயிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் 76 to 80 ஏக்கர்ஸ்க்குள்ளே தான் இப்பொழுது தர்மசாலை மற்றும் ஞானசபையுடைய சொந்தத்தில் இருக்குது, மற்ற என்கரேஜ்மெண்ட்டில் போயிடுது. ரைட். அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1937, இட் இஸ் அரவுண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு பிஃபோர் சொல்லலாம், 10 years பிஃபோர். அந்த சமயத்தில் திரு பாலகிருஷ்ணன் பிள்ளை அப்படிங்கிற என்ன பண்ணுறாருனா, இந்த அவர்கிட்ட ஏஜென்ட்டாக அது பவர் போய் நிற்குது. அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஹெச்ஆர்என்சிக்கு கொடுத்துட்றாரு, விச் இஸ் அறநிலையத்துறை. அங்கே கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஸோ அப்பொழுது வரை இது வந்து சங்கமாக இருந்து பல ஜமீன்தார்கள் கையெல்லாம் மாறி வந்துட்டு லாஸ்ட்டாக ஹெச்ஆர்என்சிக்கு வருது. இங்கே ஹெச்ஆர்என்சி வந்து தே கேன் ஒன்லி மெயின்டைன் இட். அடுத்தது இன்னொரு விஷயம், சரி இப்போ ஹெச்ஆர்என்சிக்குள்ளே வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ வந்து ஹெச்ஆர்என்சிக்குள்ளே இந்த வல்லாருடைய திருச்சபையும் தர்மசாலையும் வர்றதற்கு பிரைமா ஃபேசி இருக்கான்றதை பார்ப்போம். இங்கே வேர்ட்ஸ் ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை. ஒரு அறநிலையத்துறைக்கு உள்ள ஒரு கோயில் வருது அப்படின்னால், ஒரு இடம் வருது அப்படின்னால், ஒரு டெம்பிள் வருது அப்படின்னால் அதற்கு பல கிரைட்டீரியாஸ் இருக்கின்றன. என்ன கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னால், அது முதலில் ஹிந்து கோயிலாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது வல்லாருடைய கோயில் ஹிந்து கோயிலா அப்படின்னால் நோ, நாட் அட் ஆல். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. இது வந்து ஹிந்து கோயில் கிடையாது, இது ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்ட ஒரு திருச்சபை. இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் உருவ வழிபாடு கிடையாது. இங்கே உங்கள் தர்மசாலை இருக்குது, சாப்பாடு போடுறாங்க, உனக்குள்ள கடவுள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீச் பண்ணக்கூடிய வித்தியாசமான ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். அப்போ ஹிந்துக்கள் வராது. இப்போ இதனை ஹெச்ஆர்என்சி கிட்ட ஒப்படைச்சது, அவங்க எடுத்து அக்செப்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு தப்பான பாயிண்ட். ரெண்டாவது, ஹிந்து கோயில் மட்டும் இல்லாமல் ஆகம விதிகளின்படி இங்கே பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டும். அது இங்கே பண்ணப்படுதா? கிடையாது. ஆகம விதி மெயின்டைன் பண்ணப்படுதா? கிடையாது. சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரம் சொல்கிறாங்களா? கிடையாது. தமிழில் மந்திரம் சொல்கிறாங்களா? கிடையாது. அப்போது இதுவும் இங்கே அடிபட்டு போகுது. அடுத்தது, ஆகம விதிகளின்படி 6 காலத்துக்கு பூஜை நடக்குதா? கிடையாது. ஸோ ஹிந்து கோயில் படி இங்கே தர்மகர்த்தா அமைக்கப்படுதா? கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு யூனிவர்சலாக ஒரு மொனோபொலியான கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை ஹிந்து கோயிலுடைய அறநிலையத்துறைக்குள்ளே வந்ததே அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூசிங் ஸ்டேஜ். இது எப்போ நடந்திருக்கு? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1937. ரைட். இப்போ அது முடிஞ்சது மக்களே. அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது நமக்கு வந்து ஆஸ் பர் த லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 வருட பழமையான ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். 100 வருட பழமையான மான்யூமெண்ட் இருக்குது அப்படின்னால், அந்த 100 வருடத்தை தாண்டி ஒரு மான்யூமெண்ட் இருக்குனால், அந்த மான்யூமெண்ட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி ப்ரிசர்வ்டு பை தி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த வல்லார் கோயில் எடுத்துக்கலாமே. வல்லார் கோயிலை பொறுத்தளவுக்கு 1867 உருவாக்கப்பட்ட திருச்சபை. இப்போ 2020 நடந்துகிட்ருக்கு. இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 157 வருஷம் ஆகுது. இப்போ 157 வருஷத்து பழமையான ஒரு மான்யூமெண்ட் எந்த ஒரு வடிவத்தில் அது அமைக்கப்பட்டதோ அதே வடிவத்தில் இன்னும் மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. அதை இடிச்சுலாம் கட்ட முடியல, கட்டக்கூடாது. எண்கோண வடிவம்ன்றாங்க மக்களே. ஸோ எண்கோண வடிவத்தில் தான் அந்த திருச்சபை அமையும், ஆக்டோகன். ஸோ அந்த திருச்சபை இன்னும் வந்து ஏன் அதுக்கு அப்படி இருக்குதுன்ற தனி வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து திஸ் ஷுட் ப்ரிசர்வ்ட் ஆஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் ப்ரிசர்வன்ஸ். இப்போ அது பண்ணப்பட்டிருக்கா? கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் ஹெச்ஆர்என்சிக்குள்ளே வராது. செகண்ட் விஷயம் 157 வருஷம் பழமையானது. 157 வருஷம் பழமையானதுனால் இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும். என்ன ப்ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நீங்கள் இதை சப்போஸ் பெயிண்ட் பண்ணாலோ, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலுமே இதனுடைய இயற்கைத்தனம், அதாவது எப்படி உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து எந்தவித மாறுதலும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆர்கியாலஜிக்கலுடைய 1958 ஆக்ட் சொல்லுது.
சரி, எப்படி இருக்கணும்? மானுமெண்ட் மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. மான்யூமெண்ட்டோட சேர்த்து அந்த மொத்த நிலமுமே இருக்கணும். அப்போ இந்த மொத்த நிலமும் இருக்கணும் அப்படின்னால் அங்கே என்ன அடிபட்டு போயிடுதுன்னு பார்த்தால், திமுக அரசாங்கம் இந்த இடத்த இப்போ என்ன பண்ணுறாங்கன்ற அடுத்த சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பள்ளம் தோண்டவோ இங்கே ஏதாவது நீங்கள் செட் பண்ணவோ உங்களுக்கு அனுமதி இருக்க முடியாது அப்படிங்கிறது லா படி வரக்கூடிய ஒரு பாயிண்ட். பட் இது ஆர்கியாலஜிக்குள்ளே போகலை. பட் இது போக வேண்டும். ஹெச்ஆர்என்சிக்குள்ளே இருக்குது, அங்கே இருக்க முடியாது. இப்படிதான் இந்த 2 பாயிண்ட்டையும் இங்கே பார்க்கணும் மக்களே. பட் இது எல்லாமே அந்த காலத்தில் பண்ணப்பட்ட காரணத்தினால இது அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. ரைட்டு. அடுத்தது இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக அரசாங்கம் வந்த பின்பு என்ன ஆகுதுனால், இதுவரையில் இல்லாத வள்ளலார் மேலேயும் ஒரு பெரிய பக்தி அதிகமானதாக திமுக அரசாங்கம் இந்த 2021க்கு மேலே அவங்க காமிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னால், இதுக்கு காரணமானது ஒரு நபர் தான். அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜமூர்த்தி அவர்கள். யார் இந்த ராஜமூர்த்தி அப்படின்னு கேட்டிங்கனால், துர்கா ஸ்டாலினுடைய அண்ணன். அதாவது கலைஞர் இருந்த வரைக்கும் இந்த விஷயம் பெருசாலாம் வரல, யாருமே சீண்டவே இல்லை வள்ளலார் கோயில். இப்போ கலைஞர் இறந்துட்டார். இப்போ முக ஸ்டாலின் வந்து இங்கே ஆட்சிக்கு வந்திருக்காரு, சிஎம், ஃபஸ்ட் டைம் சிஎம்மாக இருக்கார். இப்போது அவருடைய மச்சானாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அண்ணன் வந்து இந்த ராஜமூர்த்தி அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனால், அவர் ஒரு சங்கம் வச்சுருக்காரு மக்களே. என்ன சங்கம்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் வள்ளலாருடைய தமிழ் மன்றம் வச்சுருக்கார். ஸோ இவர் யார் பேசிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ராஜமூர்த்தி அவர்கள் MBBS DCH படித்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் ஒரு புக்கு எழுதுறார். என்ன புக் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலாரும் பெரியாரும்ன்ற புக் எழுதுறார். ஸோ இவருடைய ஒரு ஆய்வு புத்தகமாக அதை எழுதியிருக்கார். சரி, அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறாரு, அதுக்கு தப்பு இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இவர் வந்து ஹி ஹேஸ் அன் மன்றம் கால்டு வள்ளலார் தமிழ் மன்றம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின ஒரு ஆய்வு புத்தகத்துக்கு பிறகு இந்த ரெஜீமில் தான் வள்ளலார் மேலே அதிகப்படியான ஒரு அக்கறை செலுத்துவதாக அமைந்து விட்டது. என்ன செலுத்துகிறாங்க திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, வள்ளலாருடைய 200வது பிறந்த நாளுக்கு நிறைய இடங்களில் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது இந்த வள்ளலார் திருச்சபையில் 2 இடங்களில் ஆர்ச் பில்ட் பண்ணாங்க. ஃபார் 200 years பர்த்டேக்கு பில்ட் பண்ணாங்க. பில்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற இந்த சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கனால், திமுக அரசாங்கம், நாங்கள் வள்ளலார் கோயிலில் வந்து நாங்கள் ஒரு சர்வதேச மயம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன சர்வதேச மயம் அமைக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலிங் இங்கே தெளிவாக இல்லை மக்களே. அதை ஒரு ப்ரெஸ் நோட்டாகவும் கொடுக்கல அவங்க இதுவரையில், நம்ம கையில் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து ரிசர்ச் சென்டர் அமைக்க போகிறோம். ரிசர்ச் சென்டர் மட்டும் இல்லாமல் இங்கே செமினார் நடத்துறதுக்குன்னு ஒரு இடம் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இங்கே தங்கி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 40 காட்டேஜ் கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து மெடிடேஷன் சென்டர் வைக்க போகிறோம், ப்ளஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறோன்றாங்க. இப்போ என்ன இங்கே சிக்கல்னால் பார்த்தீங்கன்னா மக்கள், இங்கே பண்ணுறது தப்பு இல்லை. இங்கே சர்வதேச மையம் வைக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 100 கோடி ரூபாய்க்கு. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சர்வதேச மையம் வைக்க போகிறீங்க அப்படின்னால், இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன ஒரு சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தால் மக்களே, இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு வள்ளலாருடைய அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸோ, இல்லை அவர் படித்த புத்தகங்களோ, இல்லை அவர் எழுதின அந்த அச்சாணிகளோ, இல்லை அவருடைய வாழ்க்கை முறை இருந்த அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடராஜர் கோயில் எடுத்துக்கலாமே. நடராஜர் கோயிலில் ஒரு நாளும் அங்கே ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் வருவாங்க ஃப்ரம் த அப்ராட்ஸ், ஃபாரின். வந்து ஒரு சிலையும் பார்த்து இது என்ன எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்றதை பார்த்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ரிசர்ச் பண்ணுற வரவங்களுக்கு எல்லாருக்குமே நடராஜர் கோயிலுக்கு உள்ள காட்டேஜ் அமைச்சு கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? சிரிப்பு தான் வருது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டூபிட் திங். அப்போது நீங்கள் ரிசர்ச் பண்ண வரீங்க, ரிசர்ச்சராக இருக்கிறீங்க, செமினார் கண்டக்ட் பண்ண வரீங்கனால் இதெல்லாம் எங்கே பண்ண வேண்டும் அப்படின்னால் வெளியே தங்கிக்கோங்க, வெளியே பண்ணுங்கள். ஏன் இந்த 80 காணி நிலத்துக்குள்ளே நீங்கள் நோண்டி இந்த இடத்துல ஏன் அஸ்திவாரம் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள ஊர் மக்கள் மற்றும் அங்கே வள்ளலார் டிவோட்டிஸோடைய ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் மக்களே. இப்போ 2 ஆஸ்பெக்டை பார்க்கணும். சர்வதேச மையம் அமைக்கிறீங்களா, அமைங்க. எங்கே அமைக்க போகிறீங்கன்னால், ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, வள்ளலார் உங்களுக்கு ஜோதியை வடிவமாக மாறினார். அதாவது நம்ம கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னால்,
நான் தெளிவாகவே சொல்கிறேன். தேர் இஸ் அ பிளேஸ் கால்டு கருங்குழி. அது அங்கே வடலூர்லேயே இருக்குது. அதுதான் வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்கக்கூடிய இடம். அது இன்னும் வந்து ஓப்பனாக இருக்கும், மக்கள் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஜீவசமாதி அப்படிங்கிறது வேறு, ஜோதியாக மாறுறதுன்றது வேறு. இப்போ ஜீவசமாதி என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மக்களே தியானம் பண்ணிருப்பாங்க. தியானம் பண்ணிருக்கிறப்போ அப்படியே அவங்கள புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு 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 மாதம் கழித்து நீங்கள் அந்த பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புக்கூடலாம் அங்கே இருக்கும். அது ஜீவசமாதி. பட் வள்ளலார் என்ன பண்ணார்னால், அவர் ஒரு தனி அறைக்குள்ளே போயிட்டு அவங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு டோர்ஸும் கிடையாது. டோர் சாத்திட்டார். சாத்திக்குள்ளே உட்காந்துட்டார். அதற்கு பிறகு கலெக்டர், அப்போ இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃப் கடலூர் வந்து அந்த டோரை உடச்சி பார்த்தா உள்ள எலும்பும் இல்லை, அவரும் இல்லை. அவருடைய உடம்போடு சேர்ந்து ஜோதியாக அப்படி எரிஞ்சு போயிட்டார். அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ தான் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, ஓ இவருக்கு இந்த சக்தி இருக்குது. அது வரல வந்து அவர் மேலே கேஸாக போட்டிருந்தாங்க. இவர் வந்து சக்திலாம் இல்லை, ஏதோ சொல்லிட்டு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ இவர் ஜோதியாக அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிறாங்க, ஓ இவர் உண்மையாக சக்தி இருக்குப்பா. இப்போ ஜீவசமாதினா கூட இவர் வந்து உடம்பு அப்படி தான் இருக்கணும். உடம்பையே காணுமே, அப்படியே எங்கே போச்சுன்னே தெரில. அந்த ரூமில் எரிஞ்சதுக்கான சோடுவாங்க அந்த ரூமில் எதுவுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவரை ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. ஸோ இது கருங்குழி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா இவர் வள்ளலார் அவர்கள் எழுதின திருவருட்பாவை கல்வெட்டாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக போட பார்த்தோம் மக்கள். அந்த கல்வெட்டு பதிக்கிறாங்க பாருங்களேன். அந்த கல்வெட்டு பதிக்கிற இடத்துல ஒரு 12 ஏக்கர்ஸ் இருக்குது. அதே அரசாங்கமே வச்சுருக்கிறாங்க, வாங்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல காட்டேஜ் கட்டினாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த கல்வெட்டு பார்ப்பாங்க, என்ன எழுதியிருக்காரு திருவருட்பால, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு இடம், திருச்சபை இருக்குது, தர்மசாலை இருக்குது. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போகிறதுல என்ன கேரட்னா பார்க்க போகிறாங்க, என்ன கேரட்டு என்ன பீன்ஸ்னா பார்க்க போகிறாங்க ரிசர்ச் பண்ணுறவங்க, தெரியல. சாப்பாடு போகிற இடத்துல என்ன சோறு, என்ன கேரட்டு, என்ன பீன்ஸு, என்ன பருப்புனா பார்க்க போகிறாங்க, ரிசர்ச்சில் கிடையாது. அடுத்து ஞானசபை. ஞானசபையில் ஒன்றுமே இருக்காது. ஒரு விளக்கு இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, திரி போட்டிருப்பாங்க, அதில் ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு மூடியிருப்பாங்க. இது ஞானசபை. இதில் வந்து என்ன கிளாஸில் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறாங்களா, கிடையாது. ஒரு நடராஜ கோயில் மாதிரி ஒவ்வொரு தூண்லேயுமே அவ்வளோ சிற்பங்கள் இருக்கிற இந்த கோயிலில் கிடையாது, அதுவுமே இல்லை. அப்போது எந்த ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஏன் ரிசர்ச் சென்டர் வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சரி, இப்போ இவர் எழுதின புத்தகத்தை ரிசர்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் வெல் அண்ட் குட், சூப்பர். அப்போ இவர் எழுதின திருவருட்பாவை பக்கத்தில் கருங்குழி அப்படிங்கிற ஏரியாவில் கல்வெட்டு பதிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறீங்களா, சூப்பர். என்ன எழுதியிருக்காரு, வாட் இஸ் திஸ் ஐடியாலஜி, என்ன ரைட்டிங் என்ன இருக்குன்ற ரிசர்ச் பண்ணலாம் நீங்கள். அப்போது அங்கே 12 ஏக்கர்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் செட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிசர்ச் சென்டரை, சர்வதேச மையத்தை. இங்கே ஏன் செட் பண்ணுறீங்க, ஏனால் இந்த திருச்சபை அப்படிங்கிற இந்த 80 காணி இடத்த நெல் வைக்க கூட அலோவ் பண்ணல வள்ளலார். ஒரு குளம் குளம் வெட்டி வைக்கிறாங்க, அந்த குளத்தை மூட சொன்னார் வள்ளலார். என்ன சொன்னார்னா, இந்த இடம் இங்கே ஓப்பனாக வரணும், ஓப்பனாக இருக்கணும், இது எங்கேயுமே இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்ற. பிற்காலங்களில் மக்கள் அதிகமாக இங்கே கூட்டம் வரப்போ மக்களுக்கு இங்கே சேஃப்டி முக்கியம், மக்கள் இங்கே நிம்மதியாக வந்துட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஜஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் 15 lakh people வராங்க, க்ரௌட், ஃப்ளோட்டிங் க்ரௌட். இது நம்ம சொல்ல, HRC ரிப்போர்ட். இது 15 lakh people வராங்கனால் இங்கே நீங்கள் சர்வதேச மையம் கட்டுறீங்க, நீங்கள் எதை கட்டுறீங்கனால் அடுத்து என்ன டிக்கெட் வசூல் பண்ணுவீங்களா, காசு வசூல் பண்ணுவீங்களா, உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட்னு போடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதுவரையில் ஞான சபைக்கோ தர்மசாலையிலோ இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் 1 பைசா கொடுக்க வேண்டாம். இந்த கோயிலில் போயிட்டு வந்து உண்டியலில் வசூல் பண்ண மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் ஹோம்லெஸ் பீப்புள், வீட்டில் கைவிடப்பட்ட வயசானவங்க, சில பசங்கள்லாம் இந்த இடத்துல தர்மசாலை இருக்கும், தர்மசாலைக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பனாக ஒரு சத்திரம் மாதிரி இருக்கும், சும்மா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலில் வயசான பல பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்கள வீட்டு துரத்தி விட்டுருப்பாங்க.
அவங்க வந்து நோயெல்லாம் குணமாக இருக்கும், பட் பார்த்துக்க ஆள் இருக்காது. வயதின் காரணமாக அவங்க படுத்து அங்கே தூங்கிக்கிட்டு அவங்க ஃப்ரீயாக சாப்பிட்ருப்பாங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம் மக்களே, தர்மசாலைக்கிட்ட. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த தர்மசாலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த காசும் வாங்க மாட்டாங்க, உண்டியில் வசூல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உள்ளே டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து கிட்ட போய் பார்க்குறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம திருப்பதி மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இங்கே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் சென்டர் வைக்கிறீங்க, நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டு ஹெச்ஆர்எஸ் எங்கே எடுப்பாங்க? அடுத்த டிக்கெட் போட போகிறீங்களா, டோக்கன் போட போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இது எதுவுமே வேண்டாம், இந்த செக்டாருக்குள்ளே வரக்கூடாதுன்றது தான் இந்த ஓப்பன் கிரவுண்டாக விட்டு தான் இந்த வல்லார் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய நிறுவன சமயத்தில் இதுக்கு எல்லாமே ரெக்கார்டட் ப்ரூஃப் இருக்குது, டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய கேள்வி. சர்வதேச மையம் வைங்க, அங்கே வைங்க, கருங்கோயிலை வைங்க, இங்கே ஏன் வைக்கிறீங்க, இங்கே வச்சு ஏன் இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இதனால் அந்த நிலமெல்லாம் அந்த ஊர் மக்கள் 39 டிவோட்டிஸ் சேர்ந்து அவங்க தாத்தனுக்கு தாத்தனும் சேர்ந்து வல்லாருக்கு பட்டா போட்டு கொடுத்த நிலங்கள். அந்த ஊர் மக்கள் தான் வந்து இங்கே வந்து போராடுறாங்க. பட் அவர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். they have been harshly manhandled by the police department, instructed by the chief minister of Tamil Nadu. இதான் இங்கே பிரச்சனை மக்களே. இப்போ இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் ஆகணும். ஸோ கோர்ட்டுக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிருக்காங்க. முதல்ல வந்து தமிழ் வேங்கை அப்படிங்கிற ஒருத்தர் போயிருக்கார். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு போடப்பட்ட ஒரு ரிட் பெட்டிஷன் பிஏஎல் போட்டிருக்காங்க. அந்த ரிட் பெட்டிஷன் பிஏஎல் வந்து அவரது முதல்ல விசாரணைக்கு வரல. அதற்கு பிறகு பிஜேபியை சார்ந்த ராகவேந்திரன் அப்படிங்கிறவர் போடுறார். இப்போ என்னென்னா ஏன் இவரது ஃபஸ்ட்டு விசாரணைக்கு வர தமிழ் வேங்கை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிட் பெட்டிஷன் போடுறப்போ அவருக்கு இம்ப்ளீட் போடுறாரு டி நாகலிங்கம் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ இம்ப்ளீட் போட்டவொடனே ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுறாருன்னா இம்ப்ளீட் என்ன இம்ப்ளீடோடைய அஃபிடேவிட்னு பார்த்து அதெல்லாம் கேட்டு வாங்கி அட்டாச் பண்ணி ஒட்டு மொத்தமாக இதை ஃபைலிங்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இட் இஸ் கெட்டிங் லேட். பட் நம்பர் ஃபஸ்ட் ஆகுது அவருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திரு ராகவேந்திரன் அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஒரு கேஸ் வந்து நம்பராகி லிஸ்ட் ஆகிடுது, லிஸ்டிங் வந்துடுது, உள்ள அட்மிஷனுக்குள்ளே போயிடுது. இதை விசாரிக்கிறார்கள் நீதியரசர் சிஜேயான இருக்கக்கூடிய திரு கங்கா பூர்வாலா அவர் பெஞ்சுக்கு தான் வருது. விசாரித்து பார்க்குறாரு. விசாரித்து பார்த்துட்டு இந்த விஷயம் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இப்போது சர்வதேச மையம் அமைக்க போகிறீங்கனால் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க ஃப்ரம் த கவர்மெண்ட். ரைட். அதுவரையில் நிறுத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறுத்தி வைக்க சொல்கிறதுக்கு அவங்க ஸ்டே ஆர்டர் கொடுக்கல, ஃபஸ்ட்டு விளக்கத்தை கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் தேர் ஆஸ்கிங் ஃபார் தி கவுண்டர் அஃபிடவிட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. மீன்வெல் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தமிழ் வேங்கை அப்படிங்கிற நபர் போட்ட பெட்டிஷன் வந்து உள்ள அட்மிஷனுக்கு வருது. அப்போ கேட்குறாங்க நீங்கள் வந்து விளம்பரத்துக்கு போடுறீங்களா இல்லை உண்மையாக போடுறீங்களா? இப்போ தானே ஒருத்தர் வந்து ராகவேந்திரன் அப்படிங்கிறது நாங்கள் விசாரித்தோம், திரும்ப நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லை விளம்பரத்துக்கு போடல சார், இது நாங்கள் எங்களுக்கு தான் ஃபஸ்ட் அட்மிஷன் ஆகுது, ஃபஸ்ட்டு ஃபைலிங் போகுது, நம்பர் ஃபஸ்ட்டு லிஸ்டிங் எல்லாம் ஆச்சு, இம்ப்ளீடு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்பரிங் அது அட்மிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒன்று. சரி ஓகே, நீங்கள் விளம்பரத்துக்கு போடலை அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாக 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் கட்டுங்க அப்படிங்கிறாங்க கோர்ட்டுக்கு. திஸ் வாஸ் செட் ஆன் April 4th. April 5th ஏப்ரல் 5th சொல்கிறாங்க. அடுத்து April 24 அடுத்த ஹியரிங் தள்ளி வைக்க, விச் இஸ் நாளைக்கு வரப்போகின்றன. ஹியரிங் கட்ட சொல்கிறாங்க. பட் April 10th 1 லட்சம் ரூபாய் கட்டி முடிக்கிறாங்க தமிழ் வேங்கை தரப்புலேருந்து. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா திரு கங்கா பூர்வாலா பெஞ்சில் வந்து 2 கேஸு ஒன்றா விசாரிக்கிறாங்க. திரு ராகவேந்திரன் போட்ட வழக்கம், திரு தமிழ் வேங்கை போட்ட வழக்கம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களுக்கு இந்த சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே திருச்சபைக்குடைய இந்த இடத்துக்குள்ளே வல்லார் அவர்களுடைய ஆசை என்னன்னால் எதுவும் கட்டக்கூடாது, இதுதான் அவரோட ஆசை. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏன் கட்டுறாங்க, என்ன கட்ட போகிறாங்க, இங்கே கட்ட வேண்டாம், இங்கேருந்து நீக்கணுன்றது அவங்களுடைய ப்ரீடாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீடை விசாரிக்கிறதுக்கு என்ன கட்ட போகிறாங்க முதல்ல அப்படிங்கிற விஷயத்தை கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க மக்களே. ஸோ நாளை இந்த வழக்கு வரும்பொழுது இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணப்படும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஃபைல் பண்ணாதான் என்ன கட்ட போகிறீங்க, என்னென்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு தெரியும். அதற்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் 1880 டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ 1880 பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, ஒரு குளத்தை வெட்டினதுக்கு வல்லார் அவர்கள் மூட சொன்ன டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து கோட் பண்ணி காமிச்சு இப்படி இருக்கக்கூடிய திருச்சபையில் இந்த ஒரு சர்வதேச சமயங்களுக்கு வேண்டாம், கட்டட்டும், இந்த இடத்துக்குள்ளே வேண்டாம்,
இதை வந்து வேறு இடத்துல கட்டட்டும், கருமூலையில் கட்டட்டும் அப்படிங்கிறத அவங்க வந்து சுட்டி காட்டுறோ ஆர்குமெண்ட் போகணும் எதிர்பார்க்கலாம் மக்களே. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பயங்கர பிரச்சனை வந்தது, மக்கள் போட ஆரம்பித்தாங்க, மக்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து முதல்ல இதை வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார் ட்விட்டரில். அவர் அறிக்கையை வெளியிட்டதுக்கப்புறம் பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடுறாரு, அப்புறம் திரு சீமான் வெளியிடுறாரு. இதெல்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் அப்போ தான் இந்த பிரச்சனை வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஃப்ளேரப் ஆக ஆரம்பிக்குது. இது ஆரம்பித்தோடனே எலெக்ஷன் சமயத்தில் இமீடியட்டாக சரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றத உறுதிமொழி கொடுத்து அந்த அஸ்திவாரம் போடுறத ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்பொழுது மீண்டும் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே காவல்துறையோடைய ப்ரொடெக்ஷனோட அவசரமாக வந்து பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இந்த பள்ளம் தோண்டினதில் 8லேருந்து 10 செங்கல் தூண்கள் கீழே பார்க்குறாங்க அண்டர் கிரவுண்டில். இப்போது எந்த மீடியா உள்ள விட மாட்டேங்கிறாங்க, அது செங்கல் தூண் என்ன அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க எந்த மீடியாவையும். ஸோ இது போலீஸ் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்னெழுகிறது. ஸோ இப்போ இந்த தூண் என்னது அப்படிங்கிறத பார்த்தமையான மக்களே, இந்த வடலூரில் திருச்சபை இருக்கிற அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு ஊருடைய பெயர் இருக்குது. அந்த ஊர் பெயர் கோட்டைக்கரை அப்படிம்பாங்க, பக்கத்து ஊர். அந்த கோட்டைக்கரை அப்படிங்கிறது அந்த கோட்டை இருந்த ஒரு இடம். அந்த கோட்டையுடைய எக்ஸ்டென்ஷன் வால்ஸ் தான் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வால்ஸு அண்டர் கிரவுண்டில் புதஞ்சு போய் அதுதான் இந்த 8-10 தூண்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படி சப்போஸ் இது அந்த கோட்டைக்கரையுடைய ஒரு ராஜா கட்டின அரண்மனையுடைய வால் அப்படின்னால் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஷுட் பி அண்டர் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவ்வளோதான். இதை மொத்தமாக தோண்டி எடுத்து அதில் வந்து விலையுயர்ந்த பொக்கிஷங்கள் இருக்கலாம், இல்லை தங்க நாணயங்கள் இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். அது மொத்தமாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து மொத்தமாக அதை பார்த்துட்டு அது எப்படி கீழக்கரை மாதிரி தே வில் ப்ரிசர்வ் திஸ் பிளேஸ். அப்போ நீங்கள் எந்த பயமும் கட்ட முடியாது. இப்போ இந்த விஷயத்தை வெளியுலகத்திற்கு வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் சப்போர்ட்டட் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுக்கிறது மக்களே. இந்த பில்லர் இருக்கிற விஷயத்தை பற்றி எந்த ஒரு மீடியாவும் போட்டமாக எனக்கு தெரியல. இந்த விஷயம் உள்ளுக்கு விசாரிக்கிற மட்டும் தெரிய வருது விஷயமா இருக்கின்றது மக்களே. ரைட், இதுதான் இதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி மக்களே. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு சர்வதேச மையம் திமுக அமைக்க ஆசைப்படுற விஷயம் ரொம்ப 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 நல்ல விஷயம்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரிசர்ச் சென்டர் வைக்கிறது, அப்போ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ். இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா திரு ராஜமூர்த்தி எழுதின அந்த பெரியாரும் வல்லாரும் அப்படிங்கிற புத்தகம் நான் இன்னும் படிக்கலை. ஆனால் படித்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, சார் அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்டூப்பிடான கான்செப்ட் சார். பெரியார் ஜாதியை வெறுத்து அவர் ஜாதிக்கு அகெயின்ஸ்டாக இதை அகெயின்ஸ்டாக பேசல. ஹி வாஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் வித் த பிராமின்ஸ் அண்ட் கடவுள் மறுப்பாளராக இருந்தார். ஆனால் வல்லார் டோட்டலாக வேறு கான்செப்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. திஸ் இஸ் ஆக்சுவலி என் குளோபல் கான்செப்ட், நியூட்ரல் கான்செப்ட் வல்லார் கொடுக்கறது. பெரியார் கொடுக்கறது டிபேட்டபிள் கான்செப்ட். இப்போ இது ரெண்டையும் எப்படி ஒன்றா அவங்க மிங்கிள் பண்ணுறாங்கன்றதே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இந்த படித்தவர் சொல்லக்கூடிய விஷயம். பட் நான் இதை படிச்சுட்டு நான் சொல்கிற மக்கள் இதை பற்றி நான் விமர்சனம் படித்து நான் வைக்கிறேன். பட் என்னென்னால் இந்த இடத்துல என்ன இவங்களுடைய மோட்டிவாக இருக்குது, டிஎம்கே மோட்டிவ் அப்படின்னால், இந்த வல்லாருடைய இடங்களில் இவங்க ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு அந்த ஒரு பில்டிங்கின் மூலியமாக இதனை நிறுவியது மு.க. ஸ்டாலின் தான் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதனை ஏன் திருச்சபையில் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற உங்கள் நல்லெண்ணத்தை புரிஞ்சுக்கலாம். திமுக வந்து ஒரு பில்டிங்கை உருவாக்க போகிறாங்க, ரிசர்ச் சென்டரை உருவாக்க போகிறாங்க, இதை உலக லெவலில் பேச வைக்க போகிறாங்கன்னா சூப்பர் மேட்ரு. இதை எங்கே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவனுடைய கொள்கையையும் அடுத்தவங்களுடைய எண்ணத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அங்கே நீங்கள் பள்ளம் தோண்டி உருவாக்குறது நன்மையாக விஷயமாக இருக்காது. கருங்குழியில் பண்ணுங்கள், 12 ஏக்கர்ஸ் நிலம் இருக்குது, அரசாங்கத்துக்கு நிலம் இருக்குது, அங்கே பண்ணுங்கள், ரிசர்ச் சென்டர் உருவாக்குங்க, காலேஜ் உருவாக்குங்க, வெள்ளக்காரங்க வரட்டும், ரிசர்ச் பண்ணிட்டோம், லெட் தம் டூ வாட் எவர் தே வாண்ட். பட் வை இன் டு திஸ் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க மக்களே. 15 lakh பீப்புள் வராங்க க்ரௌடு. இப்போ இடம் வந்து விசாலமாக இருந்தாலே அன்றைக்கி நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். தைப்பூச அன்னைக்கு இடம் குறியிட்டாங்க வச்சுங்க மக்களே. சப்போஸ் நெருக்கடி ஏற்படுது, ஒரு கன்ஜெஷன் ஏற்படுது,
யாராவது மக்கள் உயிர் போயிடுச்சுன்னா, லா அண்ட் ஆர்டர் விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா, உயிர் போச்சுன்னா அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாங்க. நியாயமான கேள்வியாக இருக்குது. ஸோ இவங்க வைக்கக்கூடிய சர்வதேச மையம் அப்படிங்கிறதும் முக ஸ்டாலினுடைய மச்சான், அதாவது துர்கா ஸ்டாலினுடைய அண்ணனான ராஜமூர்த்தி, அவருடைய ரிசர்ச்சு, அவருடைய ஆசை, அவருடைய எண்ணம் எல்லாமே நல்ல விஷயந்தான். உங்களுடைய போதைக்கு ஏன் இதை உருவா தொட்டுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்கள் போதையை தீர்த்துக்கிறதுக்கு வேறு இடத்துல போய் கட்டிக்கோங்க, அங்கே நீங்கள் உருவாக்குங்க. இதே இடத்துல ஜஸ்ட் அ ஃபியூ 2-3 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் அங்கே உருவாக்குங்க. அங்கே நீங்கள் கல்வெட்டு வைங்க, அங்கே திறங்க. என்னென்னால் மக்கள் தைப்பூசத்தன்னைக்கு உள்ளே அவ்வளோ ஃப்ளாக்கின் க்ரௌடு உள்ளே வரப்போ முக ஸ்டாலின் உருவாக்கியிருக்காருப்பா இந்த விஷயத்தை அப்படிங்கிற ஒரு கேவலமான ஓட்டு அரசியலை மையப்படுத்தி இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே. இந்த ஓட்டு அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் யா வல்லாரு. அப்போ ராஜமூர்த்தி என்னத்தை ஆய்வு பண்ணார் நமக்கு தெரியல. இந்த ஓட்டு அரசியல், இந்த பாலிடிக்ஸ் இதில் அப்பாற்பட்ட நபர் தான் வல்லார் அவர்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டையும், உங்களுடைய ஓட்டு அரசியலையும், உங்களுடைய ஃபோட்டோவையும், உங்களுடைய விஷயத்தையும் உள்ளே திணிக்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அப்போது ஓட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க அப்படிங்கிறது உறுதியாகுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் மக்களே. அதாவது மக்களுக்காகத்தான் ஆட்சியோடைய அதிகாரத்துக்காக மக்கள் கிடையாது. அது ஃபஸ்ட்டு முக ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் சரியாக. உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் மக்களுடைய எண்ணம் புண்படாமல் நீங்கள் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணம் என்ன, தூயமான எண்ணம் என்னென்னா சர்வதேச மையம் அமைக்கிறது. சர்வதேச மையம் அமைக்கிறத இதுக்குள்ளே தான் அமைக்கணும்னு ஏன் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க? அங்கே அமைச்சிடலாம்ல, அங்கேயும் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக உருவாக்குறது தான் உங்களுடைய அரசாங்கத்தை வேலையை தவிர, ஆல்ரெடி மக்கள் வந்துட்டுருக்க இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்க ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. ஏன் ஸ்டிக்கர் அரசியல் பண்ணுறீங்க முக ஸ்டாலின் அவர்களே? இது உங்களுக்கு கேவலமாக தெரியலையா? நீங்கள் அங்கே வைங்க, மக்கள் அங்கே வர வைங்க, கருமொழிக்கு வர வைங்க. அதை யூ டெவலப் இட் ஆஸ் எ டூரிஸ்ட் ஸ்பாட். அங்கே மக்கள் பார்க்கட்டும், அந்த இடத்துல சர்வதேச மையத்தை பார்க்கட்டும், அங்கே தியானம் பண்ணிட்டோம், அங்கே புத்தகங்களை படிக்கட்டும், அங்கே விஷயத்தை அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் ஒரு அரசாங்கத்தின் வேலையாக இருக்க முடியும் மக்களே. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையோடைய மூலக்கரு காரணம் எல்லாமே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு கோர்ட்டில் என்ன ஆர்கியூமெண்ட்டு போகுதா, இல்லை வெறும் கவுண்டர் மட்டும் ஃபைல் பண்ணி ஆர்கியூமெண்ட் டைம் கேட்குறாங்களா கவர்மெண்ட்டு, இல்லை கவுண்டரே ஃபைல் பண்ணாமல் டிலே பண்ணணும்னு எல்லாமே நாங்கள் நாளைக்கு தெரியும் மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.